ஸ்ரீ கணேசாய நமக. விநாயக புராணம் சாப்டர் 4. வேதவியாசர் பிறப்பு. பூவுலகிலே ஒரு சமயம் பகவத் உபாசனை குறையத் தொடங்கியது. வேதங்களில் விதிக்கப்பட்ட நெறிகளை மீறி மக்கள் நடக்க தலைப்பட்டனர். அறியாமையின் காரணமாக ஒரு சிலர் மனித சக்திக்கும் மீறிய தெய்வசக்தி ஒன்று இருப்பதை ஏற்க மறுத்தனர். அவர்களது அறியாமையை போக்க வேத சாஸ்திரங்களை கற்று அவற்றினுள் பொதிந்து கிடக்கும் அரிய கருத்துக்களை எடுத்து கூறுபவர்கள் அரியதாயினர். அவரவர் தம் விருப்பப்படி அர்த்தம் கொண்டு நடந்தனர். அதனால் காரியங்கள் ஒழுங்காக நிறைவேறாது எங்கும் குழப்பம் ஏற்பட்டது. அதைக் கண்ட விஷ்ணுவும் பிரம்மதேவனும் மிகுந்த கவலை கொண்டனர். இந்த போக்கு நாசத்தில் கொண்டு போய்விடும் என்பதை உணர்ந்தனர். கைலாசநாதனாகிய பரமசிவனே இதற்கு பரிகாரம் காணக்கூடியவர் என்று அவரை தேடிச் சென்றார். அவரோ அந்த பொறுப்பை நாராயணனுக்கே கொடுத்து விட்டார். பூலோகத்திலே அவதரித்து பலவாறாக பிறந்து கிடந்த வேதங்களை ஒன்று திரட்டி 4ஆக வகுத்து முனிவர்களுக்கு உபதேசிக்குமாறு தெரிவித்தார் சிவபெருமான். மேலும் சனத்குமாரிடமிருந்து 18 புராணங்களையும் உபதேசம் பெற்று மக்கள் எளிதில் படிக்கும்படியாக அமைத்து உலகிலேயே பரப்புமாறு கூறினார். இங்கு இவ்வாறு இருக்க, கங்கை கரையில் பராசரர் என்னொரு முனிவர் இருந்து வந்தார். நியம நிஷ்டைகளில் சிறிதும் வழுவாத அவர் மகா தபஸ்வி. ஒரு நாள் அவர் அதிகாலையில் கங்கையை கடந்து அக்கறை செல்ல வந்தார். வழக்கமாக படகோட்டுபவன் அங்கே அன்று காணப்படவில்லை. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு ஜனங்களை படகில் ஏற்றிச் செல்லும் வேலையை இளம்பெண் ஒருத்தி கவனித்து வந்தாள். ஓடத்தில் செல்லும் போது பராசரின் கவனம் அவள் மேல் சென்றது. மச்சகந்தி என்ற பெயர் கொண்ட அப்பெண் தேவமாதர்களும் தலையை குனியும் வண்ணம் இளமையின் பூரிப்பில் மினுமினுத்தாள். அவளது மோகன வடிவு அவர் உள்ளத்தில் சலனத்தை உண்டாக்கியது. அவளிடம் மோகம் கொண்ட அவர் பலவிதமாக தமது உள்ள ஆசையை அவளுக்கு எடுத்துச் சொல்லி தம் விருப்பத்துக்கு அவளை இணங்கச் செய்துவிட்டார். மிகுந்த சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்த நாராயணன் பராசரரும் மச்சகந்தியும் கூடி கழித்திருக்கும் போது அவளுடைய கர்ப்பத்தில் மாய உருவில் பிரவேசித்து தண்ட கமண்டலங்களுடன் குழந்தையாகப் பிறந்தார். இப்பூவுலகின் தவத்தின் மகிமையே சிறந்ததென்பதற்கே உணர்ந்து பெற்றோர்களிடம் விடை பெற்று பத்ரிகாசிரமம் போய் சேர்ந்தார். ஈஸ்வர கிருபையால் அவர் வேத சாஸ்திரங்களை பிறரிடம் உபதேசம் பெற்று அறிந்து கொள்ளாது தானே அவற்றின் பொருள் நுட்பங்களை உணர்ந்து கொண்டார். பலவாறாக பிரிந்திருந்த வேதங்களை ஒன்று சேர்த்து அவற்றை 4 பகுதியாக பிரித்து ரிக், யஜுர், சாம், அதர்வ என்று மற்றவர்களுக்கு உபதேசித்தார். அதன் காரணமாக அவருக்கு வேதவியாசர் என்ற பெயர் உண்டாயிற்று. பின்னர் அவர் சனத்குமாரரை அடைந்து அவர் மூலம் 18 புராணங்களையும் உபதேசம் பெற்றார். முடிவில் அவர் தமது ஆசிரமத்துக்கு திரும்பி அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் 18 புராணங்களையும் ஸ்லோக ரூபமாக அமைக்கும் பணியில் இறங்கினார். என்ன ஆச்சரியம்! ஈஸ்வர கடாட்சத்தால் தாமே சகல வேதங்களையும் கற்றுணர்ந்த வியாசர் 18 புராணங்களையும் எளிதில் புரியும்படியாக ஸ்லோக ரூபத்தில் அமைக்கும் முயற்சியில் தடுமாறினார். கோர்வையாக ஓர் அடிகூட அவரால் எடுக்க முடியவில்லை. என்ன காரணம்? மனத்தில் இருப்பது எதுவும் வெளியே வராது. தடுமாற வேண்டிய நிலை ஏற்பட காரணம் அவருக்கு விளங்கவில்லை. தவியாய் தவித்தார். தம்மை பகவான் சோதிக்கிறாரோ என்று எண்ணினார். அவ்விதம் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவருடைய உத்தரவினால் தானே வியாசர் அந்த காரியத்தை மேற்கொண்டார். இவ்வாறு விக்னங்கள் ஏற்பட்டு முயற்சி தடைப்பட்டு நிற்பதற்கு ஏதோ முக்கிய காரணம் இருக்க வேண்டுமென்று அவருக்கு தோன்றியது. பிரம்மதேவனை தேடி ஓடினார். வேதஸ்வரூபியே, என்னை தாங்கள்தான் காப்பாற்ற வேண்டும். பிரபஞ்சத்தில் வேத சாஸ்திரங்களின் உண்மையான அர்த்தங்களை உணர்ந்து அதற்கேற்ப மக்கள் நடக்காததால் தர்மம் நசித்து போகும்படியான நிலை தோன்றியுள்ளது. ஆகவே அவற்றை சீர்படுத்தி மக்களுக்கு எளிதில் புரியும்படியாக உபதேசிக்க ஈஸ்வரன் என்னை அனுப்பி வைத்தார். என்ன காரணத்தாலோ என் முயற்சிகள் தடைப்பட்டு நிற்கின்றன. பூரணமாக ஒரு ஸ்லோகம் கூட அமைக்க முடியாது திணறுகிறேன். என்னை சூழ்ந்திருக்கும் மாயையின் காரணம் என்ன? நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை எடுத்து கூறி அதற்கான பரிகாரத்தையும் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சகல வேதங்களையும் கற்றுணர்ந்த உனக்கு இம்முக்கியமான விஷயம் தெரியாது போய்விட்டதே வியாசா.
பிரணவஸ்வரூபியாக விளங்கும் கணநாதனை மறந்துவிட்டாயே. இடர்களை போக்கி காரிய சித்தியை உண்டு பண்ணும் கருணாமூர்த்தியை நினைக்காது தொடங்கப்பெறும் எந்த காரியம்தான் பூர்த்தியாகியுள்ளது? மகேஸ்வரரும் வேதத்தை சொல்லும் முன்பாக பிரணவத்தை முதலில் வைத்தே பின்னர் வேதங்களை ஓதினார். மும்மூர்த்திகளாகிய நாங்களும் மற்றுமுள்ள இந்திராதி தேவர்களும் அவனை நினைக்காது எந்த காரியமும் தொடங்குவதில்லை. அவ்விதம் அவரை மறைந்து செய்த எந்த காரியமும் எதுவும் பூர்த்தியானதில்லை. விக்னராஜனாகிய அவரே எல்லா விக்னங்களையும் தீர்த்து வைக்கக்கூடியவர். அவரை தியானித்து அவர் அருள் பெற்று உன் காரியத்தை பூர்த்தி செய் என்று பிரம்மதேவன் தெரிவித்தார். அதை கேட்ட வியாசர் விநாயக பெருமானை நினைக்காது புராணத்தை தொடங்கியது குறித்து மனம் வருந்தினார். பின்னர் மறுபடியும் நான்முகனை பார்த்து, சுவாமி, என் கண்களை மறைத்திருந்த மாயையை தாங்கள் அகற்றிவிட்டீர்கள். அக்கருணாமூர்த்தியை தானிக்காதது நான் செய்த குற்றமே. அதன் காரணமாகத்தான் என் முயற்சிக்கு பங்கம் ஏற்பட்டது. தாங்கள் எனக்கு அப்பெருமானுடைய லீலா வினோதங்களை எடுத்துரைக்க வேண்டும் என்று கூறினாள். நான்முகனும் அதை கேட்டு ஆனந்தம் அடைந்தவராய், வேதவியாசா, கேள். உன் விருப்பப்படி கஜானனின் பற்பல திருவிளையாடல்களையும் அவரை தியானித்து முக்தி அடைந்தவர்களின் திவ்ய சரித்திரங்களையும் விவரமாக சொல்லுகிறேன் என்று விநாயகரின் பெருமைகளை எடுத்து விவரிக்க ஆரம்பித்தார்.